வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். காதல் சகியே அத்தியாயம் 19. ஆத்ரேயன் மற்றும் பைரவியின் காதலை எப்படியோ அறிந்து கொண்டிருந்த ரதிதேவி மருமகளிடம் பேசினார். என்னுடைய வாழ்க்கையை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் பைரவிமா. எனக்கு நடந்த அத்தனை விஷயங்களையும் நான் உன்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நான் ஒருத்தரை காதலிச்சதா சொன்னேனே, அவருடைய மகன்தான் நீ காதலிக்கிற ஆத்ரேயன். அவர் கூறிய போது பைரவிக்கு அதிர்ச்சிதான். அவளுக்கு விவரம் தெரிந்த வயதிலேயே தன்னை பற்றிய உண்மைகளை கூறிவிட்டார் ரதிதேவி. தன் அத்தை அனுபவித்த துன்பங்களை கேட்டு வளர்ந்திருந்தவளுக்கு அந்த முகம் தெரியாத நபரின் மீது பெரும் ஆத்திரம் மூண்டிருந்தது. ரதிதேவியை பொறுத்தவரை இங்கு குற்றவாளி யோகிந்தர் தான். அதே எண்ணம் பைரவியின் மனதிலும் வேரூன்ற, படித்து பெரியவளாகி அந்த ஆளை தேடி கண்டுபிடித்து 4 வார்த்தை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் மனதுக்குள் ஆழமாக பதிந்திருந்தது. என்னதான் ரதிதேவியை பொறுத்தவரை யோகிந்தரின் மேல் கோபம் இருந்தாலும் அதையும் மீறி காதல் இருந்து கொண்டேதான் இருந்தது. ஆம், அவர் யோகிந்தரை இன்று வரை மறந்திருக்கவில்லை. அவரது மனதில் காதல் என்னும் சிம்மாசனத்தில் யோகிந்தர் மட்டுமே அமர்ந்திருந்தார். சின்னவளின் மனதில் தோன்றியிருந்த இந்த பழியுணர்வை பற்றி ரதிதேவி ஏதும் அறிந்திருக்கவில்லை. முதலிலேயே அறிந்திருந்தால் நிச்சயம் அவளை தடுத்திருப்பார். இன்று வரை யோகிந்தர் நன்றாக வாழ்ந்தால் சரி என்ற எண்ணம்தான் அவர் மனதில் இருந்ததே தவிர அவர் கெட்டு சீரழியட்டும் என்று ரதிதேவி ஒருபோதும் நினைத்ததே இல்லை. ஆனால் விதி என்று ஒன்று இருக்கிறதல்லவா, அது ஆடும் ஆட்டத்திற்கு ஏற்ப நாமும் ஆடித்தான் ஆக வேண்டும். வேறு வழியில்லை. அந்த விதி பைரவியை கொண்டு வந்து நிறுத்திய இடம்தான் ஆத்ரேயனின் காதல். உண்மை எதுவும் தெரியாமல் தான் ஆத்ரேயனை காதலிக்க ஆரம்பித்திருந்தாள். சரியாக இருவரும் மணாலி செல்வதற்கு முன்புதான் யோகிந்தரை பற்றிய உண்மைகள் ரதிதேவியின் வாயிலாக தெரிய வந்தது. இதை கூட நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த காதல் நமக்கு வேண்டாம்மா. தகுதிக்கு மீறி பெரிய இடத்துல வந்த காதலால என் வாழ்க்கை பட்டு போனதே போதும். நீயும் அதுல போய் மாட்ட வேண்டாம். ஆத்ரேயன் நல்லவரா இல்லை மோசமானவரா அந்த பேச்சுக்கே நான் வரல. அவர் நல்லவராகவே இருந்தாலும் இந்த காதல் உனக்கு வேண்டாம். என்னுடைய கொடுமையான நாட்களிலிருந்து நான் எப்படியோ மீண்டு வந்துட்டேன். ஆனால் உனக்கு ஒன்றுனா நான் செத்து போயிடுவேன் பைரவிமா. ப்ளீஸ், இது வேண்டாம். கண்ணீர் விட்டு கெஞ்சியவர் கூறிய செய்தியில் இடி விழுந்ததைப் போல் விழித்தாள் பைரவி. அவள் மனதில் ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. ஒன்றும் பேசாமல் அறைக்குள் நுழைந்து தாளிட்டு கொண்டவளின் கண்கள் மட்டும் கண்ணீரை பொழிந்தது. ஆத்ரேயனின் மேல் பூத்திருந்த காதலையும் மீறி தன் அத்தை அனுபவித்த வலி மேலெழ அவள் மனதில் இருந்த பழிவாங்கும் உணர்வு நீரூற்றி தளிர்விட்ட மரத்தைப் போல் வளர ஆரம்பித்தது. தன் அத்தையின் வாழ்க்கைக்காக நியாயம் கேட்க அவள் பயன்படுத்தி கொண்டது என்னவோ ஆத்ரேயனின் காதலைத்தான். அதற்காக அவள் அவனை காதலிக்கவில்லை என்று கூறிவிட முடியாது. உயிர் உருக உருக அவனை காதலித்தாள்தான், இல்லையென்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. யார் வாரிசு தன் அத்தையின் வயிற்றில் வளரக்கூடாது என்று மகிந்தரின் குடும்பம் சொல்லியதோ அதே வாரிசை தன் வயிற்றில் சுமக்க முடிவெடுத்தாள். ஆத்ரேயனின் குழந்தையை சுமந்து கொண்டு யோகிந்தரிடம் நாக்கை பிடுங்கிக் கொள்வதைப் போல் கேள்வி கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் தன் அத்தையின் காதலுக்கு நியாயம் கிடைக்கும் என்று அவள் எண்ணினாள். எல்லாம் சரிதான். ஆனால் இங்கு யோகிந்தர் தவறு செய்தார் என்ற அடிப்படையே தவறாகி போனதுதான் வேதனையே. மணாலியில் ஆத்ரேயனை எல்லை மீற அனுமதித்திற்கு காரணமும் அதுதான். அது கூட எதேச்சியாக நடந்ததுதான். ஆனால் மழையிரவில் வீட்டில் நடந்த கூடல் திட்டமிடப்பட்டது. முதல் முறையிலேயே கரு தரித்திருக்கும் என்று எதிர்பார்த்தவளுக்கு ஏமாற்றம்தான். எனவேதான் 2ஆம் முறை, அதுவும் மொபைலில் நாட்களை கணக்கிட்டு கொண்டு அவனுடன் இணைந்தாள். மழைநீரைப் போல தூய்மையான ஆணவனின் காதலுக்கு அவள் செய்த மிகப்பெரிய துரோகம் அது. இந்த உண்மை தெரிய வரும்போது அவன் அவளை மன்னிப்பானா? பெரும் நிசப்தம் அங்கு குடிக்கொண்டிருந்தது. அங்கு நின்று கொண்டிருந்த ஒவ்வொருவரின் மனநிலையும் புயலில் சிக்கிய களமாகத்தான் ஆடிக்கொண்டிருந்தது. கடும் பாறையாய் இறுகிப்போய் நின்றிருந்த ஆத்ரேயனின் முகத்தில் மட்டும் எந்த ஒரு உணர்வும் இல்லை. ஆனால் மனதிலோ பெரும் பிரளயமே வெடித்து கொண்டிருந்தது. மிஸ்டர் யோகிந்தர், ஏதோ பேச வாயெடுத்த பைரவியின் கன்னத்தில் இடியாய் இறங்கியது ஒரு கரம். ரதிதேவிதான் பலார் என்று அறைந்திருந்தார். அத்தை கன்னத்தை பிடித்து கொண்டு மலங்க மலங்க விழித்தவளின் கன்னத்தில் மீண்டும் இறங்கியது அவர் கரம். என்ன காரியம் டி பண்ணி வச்சிருக்க? என்னுடைய வாழ்க்கை என்னோட போகட்டும்னு படிச்சு சொன்னேனே, எதையும் கேட்காம வயிற்றுல குழந்தையை வாங்கிட்டு வந்து நிற்கிற. அவரது கண்களிலிருந்து கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. அத்தை, உங்களுக்கு இவர் நியாயம் சொல்லித்தான் ஆகணும். இவங்க குடும்ப கௌரவத்துக்காக உங்க குழந்தையை அழிக்க சொன்னாங்களே. அவள் பேசிக்கொண்டே போக, ரதிமா, நீ உயிரோடு இருக்கிறையா? நடுங்கும் குரல் யோகிந்தரிடமிருந்து வந்தது. மின்சாரம் தாக்கியதைப் போல் விழுக்கென்று திரும்பி பார்த்தார் ரதிதேவி.
நீ உயிரோடு தான் இருக்கிறையா? அவர் அருகே நெருங்கிய யோகீந்தரின் குரல் பதட்டத்துடன் வந்தது. ஆமாம். ஓ காட், என்ன நடந்துச்சுமா? குடும்பம், கௌரவம், குழந்தைன்னு என்னென்னவோ சொல்றா. என்னதான் நடந்துச்சு ரதிமா? உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வேகம் அவர் குரலில் தெரிந்தது. ரதிதேவிக்கு அதிர்ச்சிதான். அப்படியென்றால் இவருக்கு ஒன்றும் தெரியாதா? கடவுளே, மனம் நடுங்க ஆரம்பித்தது. பைரவிக்கும் அதே எண்ணம்தான். நாம் கடைசியா சந்திச்சதுக்கு பிறகு நான் கர்ப்பமாகிட்டேன் இந்தர். உங்களை சந்திக்கிறதுக்காக நானும் என் அண்ணனும் வந்தோம் ஆரம்பித்தவர் அன்று நடந்த அனைத்தையும் ஒன்றுவிடாமல் கூறி முடித்தார். அங்கிருந்த அனைவருக்குமே அதிர்ச்சி. ஆத்ரேயனுக்கு தந்தையின் காதல் விஷயம் எதுவும் தெரியாது. ரதிதேவியின் வாய்மொழியாக அனைத்தையும் கேட்டவனுக்கு தன் தாத்தாவா இப்படி என்ற அருவெறுப்பு எழுந்தது. இடிந்து போய் நின்றார் யோகிந்தர். தனது தந்தை மிக கச்சிதமாக காய் நகர்த்தி தன் காதலை வலிக்க வலிக்க குத்தி குதறியிருக்கிறார் என்பது புரிந்தது. கடவுளே! வலியுடன் விழிகளை மூடிக்கொண்டவரின் தோளில் ஆதரவாக தட்டி கொடுத்தார் ஹேமாவதி. இது அவரது உரிமை. பார்த்து கொண்டிருந்த ரதிதேவியின் இதழ்களில் விரக்தி புன்னகை எழுந்தது. இன்று இந்த காதல் ஹேமாவதிக்கு சொந்தமாகி இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் ரதிதேவிக்காக படைக்கப்பட்ட காதல் அல்லவா அது. அந்த வலியும் வேதனையும் அவருக்கு இருக்கத்தான் செய்தது. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்மா. அப்பா சொன்னதை நம்பாம நான் விசாரிச்சிருக்கணும் ஆரம்பித்தவர் ரதிதேவியும் அவர் குடும்பமும் இறந்துவிட்டதாக தன் தந்தை ஆடிய நாடகத்தை கூறினார். யாருக்கு என்ன பேசுவதென்று தெரியவில்லை. விதி மகிந்தரின் உருவத்தில் பலமாய் விளையாடி அவர்களது காதலை பிரித்திருக்கிறது என்பது மட்டும் புரிந்தது. வலிகளை தாங்கி தாங்கி அவர் உள்ளம் மரத்து போயிருந்ததோ என்னவோ. ரதிதேவி விரக்தியுடன் ஓய்ந்து போய் சோபாவில் அமர்ந்தார். அத்தை, ஆதரவாக நீண்ட பைரவியின் கரத்தை கோபத்துடன் தள்ளிவிட்டவர், உன்னுடைய பழிக்கு காரணமே இல்லாம போயிருச்சே பைரவி. இந்தர் மேல எந்த ஒரு தப்பும் இல்லை. இப்போ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்பேன்? விதி ஆடின விளையாட்டுல எங்க காதல் தூக்கி எறியப்பட்டிருக்குது. நீ கேள்வி கேட்கணும்னா அந்த விதியைத்தான் கேட்கணும். எல்லாம் முடிந்தது என்ற வேதனை அவர் வார்த்தைகளில் விரவி கிடந்தது. உன் வாழ்க்கையை எப்படி சரி பண்ணுவேன் கடவுளே? தலையில் கை வைத்து அழுதவரை ஹேமாவதி தேற்றினார். விடுங்க ரதி, சின்ன பொண்ணு, தெரியாம பண்ணிட்டா. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் வச்சுக்கலாம். ஹேமாவதி கூறி முடிக்கவில்லை. யாருக்கு கல்யாணம்? வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பாய் சீறி வந்தது வார்த்தைகள் ஆத்ரேயனிடமிருந்து. கண்ணா, ஆரம்பித்த அன்னையை கரம் உயர்த்தி தடுத்தவன், இவ என் காதலை யூஸ் பண்ணி இருக்கிறாமா. உங்க பையனை யூஸ் பண்ணி குப்பை மாதிரி தூக்கி போட்டிருக்கா. இவளை போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? ஆத்திரத்துடன் அவளை சுட்டியது அவன் விரல். பைரவிக்கு கண்ணீர் வடிப்பதை தவிர வேறு வழி இருக்கவில்லை. ஆதாரமே பொய்த்து போனதில் அவளுக்குள் இருந்த காதல் தலை தூக்கி குற்ற உணர்வை உண்டாக்கியது. யோகீந்தரை எதிர்த்து கேள்வி கேட்டு விட்டாலும் மனதினோரம் அவளது காதல் கதறி துடித்து ஓலமிட்டு கொண்டுதான் இருந்தது. அதை அவள் மட்டுமே அறிவாள். நெவர். இவளை கல்யாணம் பண்ணிக்க என்னால முடியாது. நான் இவளை உண்மையா காதலிச்சேன். ஆனா இவ நினைக்கவே அருவெறுப்பா இருக்குது. முகத்தை சுளித்தவனின் கோபத்தில் செத்து விடலாமா என்று தோன்றியது பைரவிக்கு. இல்லை ரேயன், உங்க மீதான என்னுடைய காதல் உண்மையானது. மனம் சத்தம் போட்டு கதறியது. ஆனால் வாய்விட்டு சொல்லத்தான் குற்ற உணர்வு தடுத்தது. கண்ணா, குழந்தை, ஹேமாவதி எடுத்து கூற முயல. குழந்தையை பணயம் வச்சு பழி வாங்கறாளா? என்ன கேவலமான பிறவி இவ. இருக்கட்டும், என்னுடைய குழந்தையை எப்படி என்கிட்ட கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். இன்னும் ஒரு நிமிஷம் கூட இவ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. வெளியே போக சொல்லுங்க. ஆக்ரோஷமாய் கத்திய போதும் கூட அவன் நிமிர்ந்து அவளை பார்க்கவில்லை. அவள் செய்த துரோகம் அவனை வாள்கொண்டு அறுத்தது. நிமிர்ந்து அவளை பார்த்தால் கொன்று புதைத்து விடுவோம் என்று தோன்ற அத்தனையும் தன் அன்னையை பார்த்துதான் பேசினான். குழந்தை. பைரவியின் கரம் தன்னிச்சையாய் உயர்ந்து தன் வயிற்றை பற்றி கொண்டது. எங்கே தன்னையும் குழந்தையும் பிரித்து விடுவானோ மனம் அடித்து கொண்டது. இல்லை, என் குழந்தையை தரமாட்டேன். மனதுக்குள் நடந்த போராட்டத்தை தாங்க முடியாமல் வாய்விட்டு கத்திவிட்டாள். எது, குழந்தையை தரமாட்டியா? எல்லோரும் நிற்கிறாங்களேன்னு பார்க்கிறேன். இல்லைன்னா அசிங்கமா ஏதாவது கேட்டுருவேன். பல்லை கடித்து கொண்டு சீறியவனை பார்க்கவே அவளுக்கு பயமாக இருந்தது. ஆத்ரேயா, அவனது தந்தை குரல் உயர்த்த சிகையை அழுந்த கோதி தன்னை கட்டுப்படுத்தியவன், இவள் இங்கே இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அழுத்தமாய் உரைத்துவிட்டு மாடியேறிவிட்டான். இடிந்து போய் அழுதவளை தேற்றுபவள் யாரும் இல்லை. ஹேமாவதிக்குமே அவள் மீது கோபம்தான். உண்மை எதுவென்று தெரியாமல் வாழ்க்கையை சிக்கலாக்கி கொண்டாளே, பாவமாக கூட இருந்தது. இருந்தாலும் தன் மகனின் மனதை காயப்படுத்தியவளை தேற்ற அவருக்கு மனம் வரவில்லை. அப்படியே நின்றிருந்தார். ரதிதேவிதான் எழுந்து சென்று அவள் தோளை தொட்டார். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன செய்யறது? வா, கிளம்பலாம். மருமகளின் கையை பற்றி அழைத்துச் செல்ல,
ரதி, ஒரு நிமிஷம். ஹேமாவதியின் குரலில் திரும்பி பார்த்தவர், எனக்கு கொஞ்சம் தனிமை வேணுங்க. நடந்து முடிந்த விஷயங்களை ஜீரணிக்க எனக்கு டைம் வேணும். உரைத்தவர் பைரவியை அழைத்து கொண்டு வெளியேறிவிட்டார். வேதனையுடன் நின்றிருந்த கணவனின் தோள் தொட்டார் ஹேமாவதி. யோகி. அவர் தோளை தொட்டதுதான் தாமதம். திரும்பி மனைவியை இறுக அணைத்து கொண்டார் யோகிந்தர். வதிமா, அப்பா இப்படி செய்வார்னு நான் நினைச்சு கூட பார்க்கலமா. எவ்வளவு கொடுமையான நாட்கள். தனியா எப்படி மீண்டு வந்திருப்பாளோ. அதோட குழந்தை. அவரது கண்ணீர் கரைகளை ஹேமாவதியால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஆறுதலாக முதுகை நீவி கொடுப்பதை தவிர வேறு எதுவும் பேச வார்த்தைகள் வரவில்லை. ரதியை இழந்த காலங்களில் இறுகிப்போய் சுற்றி கொண்டிருந்த கணவனை அவரும் பார்த்துதானே இருந்தார். மாமனாரின் மேல் அவருக்கும் கோபம் முகிழ்த்தது. என்ன மனிதர் இவர்! ஒவ்வொருவரின் மனதிலும் வலியை விதைத்துவிட்டு அன்றைய நாள் ஓய்ந்தது. தொடரும்.